செய்ய சிறப்பு விருந்தினராக திருமதி மகேஸ்வரி IPS அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்களையும் இங்கு வந்துள்ள அனைத்து போலீஸ் துறையை சார்ந்த அனைவருக்கும் மற்றும் மீடியா அண்டு பத்திரிகை ஊடகவியலாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படின்றது ஒரு புது ஸ்கேன் சொல்ல மாட்டேன். இந்த லாஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸா இது நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல்ல ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேன். இது ஆக்சுவலி இந்த காஸ்ட் ஒரு ஸ்கேனுக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் 5,000 இருந்து 6,000 சார்ஜ் பண்ணுவாங்க. இதனுடைய சிறப்பு என்னன்னா, ரொட்டீன் அல்ட்ராசோனோகிராம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்கேன் பண்ணுவோம். அதுல ஃபேட்டி லிவர் அப்படின்னு தருவாங்க. கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3 சில சமயம் போடுவாங்க. சில சமயம் கிரேடு போடாம வெறும் ஃபேட்டி லிவர்ல கொழுப்பினுடைய அளவு அதிகமா இருக்குன்னு மாத்திரம் தருவாங்க. இந்த ஃபேட்டி லிவரை ஒரு வியாதி அப்படின்னு பொதுவா டாக்டர்ஸ் நாங்களே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சது கிடையாது. நாங்களே ஃபேட்டி லிவர்னா பேஷண்ட்ஸ்கிட்ட அதை பத்தி ஓகே போய் செக்அப் பண்ணுங்க, இது ஏதாவது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டோம். ஆனா இப்ப பாக்குறப்ப இது ஒரு வியாதி. இது வியாதியை சரி பண்ணலன்னா இந்த ஃபேட்டி லிவர் பிற்காலத்துல அவங்களுக்கு கல்லீரல் லிவர் சம்பந்தப்பட்ட சிரோசிஸ், எப்படி குடிக்கிறவங்களுக்கு ஒரு காலகட்டத்துல சிரோசிஸ் அப்படின்ற அதாவது பெர்மனன்ட் லிவர் டேமேஜ் அது வருதோ, அதே மாதிரி குடிக்காம இருந்தாலும் ஸ்கேன்ல ஃபேட்டி லிவர்னு காமிச்சதுன்னா ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அவங்களுக்கும் இந்த லிவர் சிரோசிஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் இதை ஒரு டிசீஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போலீஸில் என்ன ஆகும், நம்மளுக்கு அதற்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய நேரம் நம்மளால ஒதுக்க முடியாது. வேலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட்டிகிட்டே இருப்போமே ஒழிய இந்த ஹெல்த்துக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதுக்கு நேரம் ஒதுக்குவது இல்லை. நம்மளுடைய காவல் ஆணையாளர் அவர்கள் பொதுவாகவே எல்லாருடைய ஹெல்த்லையும் மிகுந்த அக்கறை உள்ளவர். இதுக்கு முன்னாடி தெரியும், ஒரு இன்ஸ்பெக்டர் கேன்சர்ல சடனா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஒரு கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு அந்த கேன்சர் ஸ்கிரீனிங்க்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்து டிராஃபிக்ல எல்லாருக்கும் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காங்க, அதனால இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணோம். ஐ கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்ரோச் பண்ணப்போ இமிடியட்லி சார் செடேஸ் கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதை நீங்க எல்லாரும் ரொம்ப யூஸ் பண்ணி உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன். டெய்லி காலையிலேருந்து 24 hours இந்த டாக்டர் ப்ரொஃபஷனும் அப்படிதான், அதே மாதிரி போலீஸ் ப்ரொஃபஷனும் 24/7 நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா எல்லாருமே காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் போறோம் அப்படின்னா நேரம் இருக்காது. ஸோ வீட்டை பார்க்கணும், ஆஃபீஸ்க்கு வரணும், டியூட்டி பார்க்கணும். இதுலயே நம்ம நம்மளோட ஹெல்த்தை மறந்துடுறோம். பட் ஹெல்த் நல்லா இருந்தா தான் இது எல்லா வேலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடுறோம். உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீங்க நல்லா இருந்தா தானே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காகவாது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க இந்த உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம்ல எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னது. இது ஒரு 3 days நடக்கும் இந்த ப்ரோக்ராம். நீங்க மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாராவது இந்த இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா இங்க செக்அப் பண்ணிக்கலாம். அதோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட், யாருக்காவது ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா அதோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத டாக்டர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணிட்டு we can go ahead. If anybody is having இந்த ஸ்கிரீனிங்ல யாருக்காவது சீரியஸா இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தரா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றது அப்படின்றத பத்தியும் நம்ம ப்ரொசீட் பண்றதை பத்தி டாக்டர்ஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு we can proceed further.
அதனால நீங்க மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிறவங்க மட்டும் இல்லை, நீங்க போய் உங்க கொலீக்ஸ் கிட்ட சொல்லுங்க. அது மாதிரி ஏசிஸ் வந்து யூ கேன் டெல் யுவர் ரேஞ்சில் இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் சொல்லுங்க, ஆஃபீஸர்ஸ் அண்ட் போலீஸ் மென் எல்லாருக்கும் சொல்லுங்க. யாருக்காவது ஹெல்த் செக்அப்ல வந்து இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த 3 days ப்ரோக்ராம்ல அவங்க கலந்துட்டு பண்ணிக்கலாம். இங்க வந்திருக்க ஒரு 200-300 பேர் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கூப்பிட்டுருக்கோம். பட் இவங்க நீங்க மட்டும் இல்லை, ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களையும் நீங்க கூட்டிட்டு வந்து இந்த 3 daysல வந்து நீங்க அந்த ஸ்கிரீனிங் யூ கேன் டூ இட். குளோபல் ஃபேட்டி லிவர் அவேர்னஸ் டே அப்படின்னு உலகம் ஃபுல்லாகவே ஃபேட்டி லிவர்னால் ஒரு விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்லி June 30th செலிப்ரேட் பண்ணாங்க. இது வந்து ஒரு நாளாக செலிப்ரேட் பண்ணாமல் இந்த மந்த்து ஃபுல்லாகவே, ஏன்னா அவேர்னஸ்ன்றது அந்த விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், அதுக்காக உலகம் ஃபுல்லாக இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே குளோபலாக இந்த கில்னியல்ஸ் ஹெல்த் சிட்டியில் நாங்கள் வந்து இந்த ஃபேட்டி லிவருக்காக இந்த ஃபைப்ரோ ஸ்கேன், இது ஒரு இந்த மிஷின் மூலமாக இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான அந்த கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்து வரக்கூடிய பாதிப்பை தெளிவாக தெரியும். இந்த வியாதி வந்து பொதுவாக வந்து எந்த ஒரு சிம்டம்ஸ், இந்த ஃபேட்டி லிவர் வந்து சிம்டம்ஸ் அறிகுறி தரப்போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்கேன்லாம் பண்ணி நம்மளுக்கு சிம்டம் இல்லாட்டினாலும், லிவர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அறிகுறி தெரியாட்டினாலும் இது பண்ணி இது எல்லாரும் பயனடைன்றதுக்காக இந்த நாளில் வந்து போலீஸ் உயரதிகாரியின் தலைமையில் இன்னைக்கு வந்து போலீஸ் செக்டார்ஸ் அவங்க இதில் நாங்கள் வந்து ஃப்ரீ அந்த கேம்ப் தொடங்கியிருக்கோம். இந்த கேம்ப் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே போயிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் பொதுமக்களும் சரி யாராக இருந்தாலும் இந்த கேம்பை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு ஃபேட்டி லிவர் ஒருத்தவங்களுக்கு வந்ததுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுக்காமல் இருந்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் ஸ்கேன் பண்ணுறப்ப அந்த ஃபேட்டி லிவர் அப்படியே தான் இருக்கும். ஒரு டயத்தில் அதனுடைய கிரேடுன்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடி செல்லு வந்து லிவர் செல் வந்து டெத் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து அந்த டெத் பர்சன்டேஜ் 5% இருக்கலாம், அது பேர் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டெத் பர்சன்டேஜ் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னா 5% இருக்கிறது ஒரு 70% தாண்டும். எப்பயுமே லிவர் வியாதி 70%க்கு மேலே நம்ம லிவர் எப்போ டேமேஜ் ஆகுதோ அப்போ தான் சிம்டம்ஸாக அறிகுறியாக வெளியே தெரியும். ஏன்னா நம்ம லிவரில் வந்து 30% 30% நல்லா இருந்தாலே நம்மளால் நார்மலாக உயிர் வாழ முடியும். உதாரணத்துக்கு எப்படி சொல்வேன்னா, இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய கல்லீரலில் 50% 60% வந்து லிவரால் இறக்க போகிறவங்களுக்கு தானமாக தர்றாங்க. அப்படி கொடுத்தும் அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லாருமே லிவருடைய வெயிட் 1 kgன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 kgயில் 50 to 60% 600 கிராம் நம்ம வந்து எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் நம்ம வந்து நார்மலாக நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும். இதே பிரின்சிபல் தான் வியாதிக்கும் வரும். நம்ம லிவரில் 50% 60% மேலே டேமேஜ் ஆன பிறகு தான் நம்மளுக்கு சிம்டம் வரும். ஸோ இதனால தான் அந்த சிம்டம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கேன், அல்ட்ராசோனோகிராம், ஃபைப்ரோ ஸ்கேன். ஸோ அப்படி அறிகுறி வருது, அப்படி அந்த வியாதி வந்து அந்த வியாதி பேர் என்ன, இந்த ஃபேட்டி லிவரு ட்ரீட் பண்ணலை, அது ஒரு வியாதியாக பல வருஷத்துக்கு மேலே அப்புறம் மாறுது. அந்த வியாதியினுடைய பேர் சிரோசிஸ், லிவர் இந்தி வந்து அந்த லிவர் சிரோசிஸ்ன்ற வார்த்தையை வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஆல்காலிக் லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் டீ டோட்டலாக இருப்பாங்க, அவங்களும் ஒரு டயத்தில் இந்த ஃபேட்டி லிவர்னால் சிரோசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ட்ரீட் பண்ணலைன்னா வரக்கூடிய வியாதி லிவர் சிரோசிஸ்ன்னு தெரியுது. ஸோ அதனால் நம்ம அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் வந்து நார்மலாக வந்து 5000 அப்படின்னு ஒரு ஸ்கேனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கேம்ப் இதனால் இது வந்து ஃப்ரீயாக இந்த ஸ்கேன் இது வந்து இப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதம் ஃபுல்லாக இந்த இது கம்மியாக இருக்கும். பட்டு நார்மலாகவே இந்த ஸ்கேனுக்கு வந்து ஒரு 50% கன்செஷனில் தான்
ஒரு பண்ணுறதா மேனேஜ்மெண்ட்டில் டிசிஷன் எடுத்திருந்தாங்க. இந்த மந்த்து ஃபுல்லாக இந்த கேம்பில் அது ஃப்ரீயாக உபயோகப்படுத்துகிறோம். இந்த ஃபேட்டி லிவரில் அந்த டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் இதுதான் முக்கியமான காரணம் ஃபேட்டி லிவர் வரத்துக்கு. அதனால் கண்ட்ரோல் பண்ணுறது முக்கியமான சுகர், பிபி கண்ட்ரோல் இதெல்லாமே முக்கியமாக பண்ணணும். ஸோ ஃபேட்டி லிவரும் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அண்ட் எக்ஸசைஸ், முக்கியமான எக்ஸசைஸு, வெயிட் ரிடக்ஷன், வெயிட் கட்டாமல் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ தட் ஃபேட்டி லிவர் டிசீஸ் கிரேட் 1 and 2 ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கிரேட் 3 and 4 ஆச்சுன்னா அது அப்புறம் சிரோசிஸ், அப்புறம் டீகாம்பன்சேஷன் போயிட்டு. ஸோ ஐ திங்க் இம்பார்ட்டன்ட். இல்லை, அதான் இப்போ மேடம் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஃபேட்டி லிவர், ஒன் ஆஃப் த காரணங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ டயபெட்டிஸ்ன்னு எப்போ சொல்கிறோம், அதிகப்படியான சுகர் பாடியில் இருக்கிறப்ப, அந்த அதிகப்படியான சுகர், பிளட் சுகரு லிவருக்குள்ளே போகிறப்ப ட்ரைக்ளிசரைடுன்னு சொல்லுவோம். அது ஒரு ஃபேட்டினுடைய ஒரு காம்பனன்ட். இப்போ நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணுறப்ப கொலஸ்ட்ராலுக்கு லிபிட் ப்ரொஃபைல்னு ஒரு டெஸ்ட் பண்ணுங்கள். அதில் பேட் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால்னு வர்றப்ப இந்த எல்டிஎல், டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட், டிஜிஎல் ஒரு வேல்யூ வரும். ஸோ இந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் உள்ளவங்களுக்கு பிளட் சுகரு டிஜிஎல், ட்ரைக்ளிசரைடுன்ற ஒரு வகையான கொழுப்பாக மாறி அது லிவரில் போய் டெபாசிட் ஆகும். இதுதான் கம்மியாக டெபாசிட் ஆகிருக்கும். சுகரை கண்ட்ரோலே பண்ணாமல் இருந்தால் டெய்லி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், சுகர் ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிட்டே இருக்குது, அது எல்லாம் கொலஸ்ட்ராலாக மாறும். ஸோ ஹை சுகர் லெவல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு த கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் இன் தி லிவர். அந்த மாதிரி ஸோ சுகர் லெவல் ஹையாக இருந்தாலே நம்ம அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபேட்டி லிவர் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ என்ன ட்ரீட்மெண்ட்டு? சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கள். சுகரை கண்ட்ரோல் பண்ணுறப்ப அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக ஃபேட்டில் டெபாசிட் ஆன அந்த ஹை ட்ரைக்ளிசரைடு கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆக தொடங்கும். ஸோ ரிவர்சபிள். அது பண்ணாமல் விடுறப்ப தான் இந்த லிவர் சிரோசிஸ் இந்த மாதிரி போகுது.